எனக்கு அதை விட ஒரு பெரிய சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கும் கிடைக்கணும். ஸோ அதோட நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து நிறைய பேர் சொன்னாங்க, சில விஷயங்கள் வந்து எப்படியோ அப்படியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யார் மூலியமா வந்துச்சுன்னு தெரியல. எனக்கு வந்து சில அடையாளங்கள் இருக்கு என்னோட பகுதியில். நான் பேசிக்கலி கேம் ஃப்ரம் நார்த் சென்னை. ஸோ அந்த பகுதியில் வந்து ஒரு என்னோட குடும்ப சூழல், சைல்ட் லேபராக இருந்து அதுக்கப்புறம் எஜுகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அந்த ஒரு அடையாளம் வந்து அது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அடையாளம் நான் இருக்க வரைக்கும். பட் எனக்கு வந்து ஒரு புது அடையாளம் கொடுத்த என்னோட முதல் ப்ரொடியூசர் மதுநாகராஜ் சாருக்கு வந்து முதல்ல நன்றி. அடுத்தது வந்து ஜெய்கிரண் சார் பற்றி சொல்லணும்னா, நாங்கள் ஒரு எதேச்சியாக ஒரு இடத்துல மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவருமே இந்த மாதிரி எனக்கு எப்படி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ அவருமே அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து இது ஒரு நல்ல படங்கள் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மூமெண்ட்டில் நாங்கள் கனெக்ட் ஆகணும். நான் சார்கிட்ட ஒரு தடவை சொன்னேன், அது எல்லாருமே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பறை வாசிப்போம் இல்லையா, ஸோ அது வந்து கோயில் திருவிழாக்கெலாம் போகும். ஒரு 5000, 4000, 3000 ரூபாய்க்கெலாம் போயிட்டு என்னோட தம்பிங்க நிறைய பேர் இருக்காங்க, புகழ் கலைக்குழு தம்பிங்க, நாங்கள்லாம் போய் வாசித்து அந்த காசை வாங்கி எங்களோட எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படிதான் என்னோட குழுக்கள் இருந்துட்டு இருந்தது. அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது நான் பிரபஞ்சத்தை பயங்கரமாக நம்புறேன். அப்போ வந்து ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம், என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, நிறைய கனவு இருக்கு, போயிடுவாரு கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுவியா, ஆடி மாதம் வந்தால் உனக்கு நிறைய காசு வரும், அதை வச்சுட்டு வருஷம் ஃபுல்லாக எப்படி ஓட்டுவேன், உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா, என் பிள்ளை வந்து இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க. பட் எங்கள் அம்மா பயங்கரமாக நம்பினாங்க. அப்போ வந்து இந்த ஒரு தடவை கோயிலுக்கு போகும்போதும் ஏன் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமாக தெரியாது. அந்த கேள்வி மட்டும் மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 500 கோயிலுக்கு மேலே போய் பறைய வாசிச்சிருக்கேன். ஒரு 200 கோயிலுக்கு மேலே கட்டின ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு ப்ரொடியூசர். ஸோ தட் இஸ் எ கனெக்ஷன். அது ஒரு பவர் இருக்கு அப்படின்னு அது நம்ப வைக்குது. சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது நான் கதை சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லி முடிச்சோடனே, பிரதர் இதுதான் பிரதர் நம்ம பண்ணோம், இது செம்மையா இருக்கு பிரதர், இது பண்ணலான்னு இமீடியட்டாக சொல்லி வித்தின் 1 hour பாலாக்கு அங்கேருந்து, பாலா டெல்லியில் இருந்தார், அங்கே கால் பண்ணி பாலா ப்ரொடியூசர் இந்த மாதிரி சொல்கிறாரா, நீ உனக்கு ஓகேவாடா அப்படின்னாலும் பாலா அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஆன் தி வே இந்த 1 hourல நடக்குது. அகெயின் நாங்கள் மீட் பண்ணுறோம். பாலாவோட லாஸ்ட் இயர் பர்த்டே மீட் பண்ணி வித்தின் ஒரு 5 hours டிசைன் ஆன ப்ராஜெக்ட் இது. ஸோ இவ்வளோ ஷார்ட் டைமில் ஒரு மனுஷன் ஒரு டீமை நம்ப முடியுமான்னு கேட்டால் அது எனக்கு சீரியஸாக தெரியல. சார் சொன்னார், ஜெய்கிரண் சார் சொன்னார், லாஸ்ட் படம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் வந்து பார்த்துருக்கேன், உங்கள் டீம் பண்ணிடுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த நம்பிக்கை வந்து எங்கள் டீமாக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம், செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் ரொம்ப ஆனஸ்டாக நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் மூவிலேயே வந்து 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஆர்டிஸ்டை வச்சு நான் வந்து இந்த மூவியை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷம். என்னோட அப்பா வந்து 2005, 2006 வந்து நேஷனல் அவார்டு வாங்கினார் அப்பா. ஸோ அந்த டைம்ல எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருந்தது, டெல்லிலாம் போயிட்டு அவர் ஒரு நேஷனல் அவார்டு வாங்குறத பாக்குறதுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொன்று காந்தி கண்ணாடி. ஸோ இந்த படத்தை காந்தி கண்ணாடி எந்த ஒரு சின்ன ஒரு சேதமும் இல்லாம சோஃபார் இந்த இடத்துல வந்து நாங்க நிறுத்திருக்கோம். ஸோ இதுக்கு மேல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது உங்களோட கடமை தான். ஸோ ஐ ஹோப் ஸோ யூ ஆல் டூ யுவர் பெஸ்ட் ஜாப். ஷெரீஃப் அப்படி சொல்லியிருக்கா, அப்படி லாரன்ஸ் கேட்கறா, அப்படி சரி சொல்லி விடுவோம், நம்ம ஆசை எனக்கு ஹீரோவான ஆசை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஹீரோவான ஆசையா, ஆனால் எனக்கு இது நம்ம மூஞ்சிக்கெல்லாம் நம்ம யாரும் இவ்வளோ ரிஜெக்ஷன் பார்த்துட்டோம், எப்படி நடக்குமா நடக்காதான்ற யோசனை எனக்கு ரொம்ப ஒரு எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம் எனக்கு. அப்போ வந்து லாரன்ஸ் அவனை ஹீரோ ஆக்குறேன்டா, நீ ஏன்டா ஹீரோ ஆக முடியும், நான் தான் ஹீரோ ஆக, நீ ஏன் ஹீரோ ஆக கூடாது அப்படி சொல்லி அண்ணா சொன்னார். ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளோ பேர் அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னார். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இதை பார்த்துட்டு இருக்கோம், யாராவது பாலா ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க, தம்பியை வந்து ஹீரோவாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னார், ஹீரோவாகனா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குடா, நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நிறைய இதாகணும். அப்போ ஒரு விஷயம் சொன்னார், நான் ஏன் நீ ஹீரோவானு சொன்ன ஓகேன்னு சொல்ல தெரியுமா, ஒழுக்கு அதெல்லாம் தாண்டி அவர் சொன்னார், நீ நல்லா இருந்தனா உன்ன மாதிரி ஒரு 35-40 குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த மேடையில் சொன்னார்.
ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்மள நம்பி ஒருத்தர் சொல்லிட்டான்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், ஒர்க் அவுட் நான் பண்ண ஆரம்பித்தேன், அப்படியே சும்மா ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சரி திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி, இல்லைடா உன்னை வச்சு ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா, என்ன வச்சா என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம் தூக்கிட்டு வாங்க செல்லத்தை அப்படின்ற மாதிரி தான் நான் வரேன், என்ன ஓகே பண்ணுறேன், எனக்கு அவருக்கு ஓகேவான்னு கேட்குறேன், எனக்குலாம் ரெடினே, அவருக்கு ஓகேவான்னு கேட்குறேன், டீலாம் ஒன்றை வச்சு பண்ணுறதா சொல்லுவார். கதை சொன்னேன், பாலா கேட்குறீங்கன்னாரு, கேளுங்கண்ணே, அதான் ஒன்றை வச்சு பண்ணுறதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காரான்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. போய் பார்த்தேன், எதுவுமே இல்லை. இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்தித்த ஒரு நடிகனுக்கு முதல் முறையாக தானாகவே வந்த ஒரு ப்ரொடியூசர்னா அது ஜெயகரன் சார் தான். ஸோ அவரை வந்து நான்